ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முட்டை மிட்டாய். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கோவா எடுத்துருக்கிறேன். இப்போ அதை நல்லா துருவி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கோவாவை துருவி வச்சுருக்கிறேன். இது கூட பவுடர் சுகரும் முட்டையும் பாதாம் தோல் உரிச்சதை சேர்த்து அது கூட பால் சேர்த்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 20 பாதாம் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம் முட்டையை. இது கூட பவுடர் சுகர் 1 கப் அளவு, 3/4 கப் நான் எடுத்துருக்கிறேன். சுகர் அந்த முட்டையோட நல்லா கரையணும். அது கூட நான் கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சுகரே கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சுகரே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சுகரை 3/4 கப் சேர்த்துட்டு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட அரைச்ச பாதாம் விழுது சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் அந்த சுகர் நல்லா அந்த முட்டை மிக்ஸ்சரோடு நல்லா கரையணும். இப்போ இதில் துருவன கோயாவையும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது முட்டை மிட்டாய்ங்கிறதுனால முட்டையோட ஸ்மெல் வருமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இது கூட இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் தான் இந்த முட்டை மிட்டாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குங்குமப்பூ இதோட ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் இல்லை ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டெக்ஸ்சர், நல்ல ஒரு கலரு, டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் நான் கடாயை சூடு பண்ண வச்சுட்டு குக்கரில் சால்ட்டு சேர்த்து ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கிறேன். நம்ம குக்கரில் தான் இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச மிக்ஸ்சரை சேர்த்து இப்போ நல்லா கிண்டி ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதில் மீதி இருக்கிற கட்டி எல்லாமே கரைஞ்சி நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டர் கிடைக்கும். இந்த பக்கம் நான் ஒரு டின்னில் நெய் தடவி சேர்த்து வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரில் உள்ளே வச்சுட்டு கேஸ்கட் ரிமூவ் பண்ணி இதை நம்ம சிம்மில் வச்சு 50 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டை மிட்டாய் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு நல்லா கட் பண்ணி சாப்பிட்டா அருமையான முட்டை மிட்டாய் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.